1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ராத்திரியில் இன்றைக்கி என்ன ஆண்டவரை செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் வேறு காரியத்தை பேசும்படியாய் சொன்னபடியினால எடுத்து வைத்த செய்தியை விட்டு ஆண்டவர் காலையில் என்னோடு கூட இடைப்பட்ட காரியத்தில் பேசும்படியாய் உதவி செய்வாராக. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமா? டேக் ஹீட், கவனமாய் காணப்பட வேண்டுமாம், எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டுமாம். ஏனென்று சொன்னால் அதற்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களில் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கோபம் மூட்டி அவர்கள் அழிக்கப்பட்டு போன காரியங்கள் இன்றைய உள்ள காலங்களிலே திருச்சபைகளுக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்கள் என்று சொன்னால் சாட்சிகளாக அது நடந்தவைகளாக நமக்கு காணப்படுகிறது. ஆகவே உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாய் இது எழுதப்பட்டும் காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த காரியங்களை அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் என்று சொன்னால் இவர்கள் ஒரு சில காரியங்களை நாம் ஆழமாய் பார்ப்பது நமக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கும் இது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். டேக் ஹீட், ஆங்கிலத்திலே அது மொழிபெயர்ப்பிலே ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது டேக் ஹீட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே இஃப் யூ திங்க் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் be careful not to fall. If you think you are standing strong, be careful not to fall. ஏனென்று கேர்ஃபுல் என்கிறதான வார்த்தை NLTல நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளுடைய உள் அர்த்தம் என்ன, இவைகளுடாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதான செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், avoid becoming overconfident in our spiritual life. Avoid becoming overconfident in our own spiritual merits. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் எப்படி இருக்கக்கூடாதாம்? ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நாம் காணப்படக்கூடாதாம். இன்றைக்கு நடந்த எலெக்ஷன்ஸை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கு வருகிற அநேக செய்திகள் நல்ல ஆட்சி கொடுத்ததாக நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டு வந்தது. அநேக ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை அந்த அரசு செய்ததாக பத்திரிகைகளின் வாயிலாக நாம் செய்திகளை தெரிந்து கொண்டோம். ஆனாலும் அந்த மனிதனிடத்திலே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தது. என்ன, நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். அதனால இந்த கூட்டணி சேர்வதையும் அவர்கள் தவிர்த்து தனியாக நின்றார்கள். தனியாக நின்றதின் விளைவு என்ன? இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். The overconfident, they lost their ground. They lost their ground because of their overconfident. எதைத்தான் இங்கு கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு.
என்று சொன்னால் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற காலமாய் காணப்படுகிறது. எவைகளிலே நாம் சறுக்குவோம் என்று சொல்லி அவன் நம்மை சுற்றி பார்க்கிற காலமாய் காணப்படுகிறது. நாம் பிரசங்கம் செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது எவைகளை நாம் தவறாக பேசுவோம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்முடைய பிரசங்கங்களை பார்த்து அவைகளினூடாய் நம்மேல் குற்றம் சுமற்றும்படியாய் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அநேகராய் காணப்படுகிறது. ஒரு பிரபலமாகிவிட்டால் அவர் பேசுகிற பேசுகளிலே எவ்வளவு குற்றங்களை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை தேவ ஊழியன் என்று இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது. பாருங்க, பிசாசானவன் கிறிஸ்தவர்களை கொண்டே கிறிஸ்தவர்களை கீழே காலை பிடிச்சு இழுப்பதற்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம் நிற்பது, கவனமாக இருப்பது, டேக் ஹீட் என்று சொன்னால் மிகவும் கவனமாக கவனித்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நாம் ராஜ்யத்தை பிதா நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களிலே நாம் விழுந்து போவோம் என்று சொன்னால் இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். அநேக நேரங்களிலே பாருங்கள், நாம் ஒரு காரியத்தை நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொன்னால் அவைகளிலே நாம் ஓவர் கான்ஃபிடென்ட் வைத்து விடுவோம். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும்? கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையை குலைத்து விடும். நான் இப்போ பேசும் பொழுது, நான் இந்த சாட்சியை சொல்லும்போது ஒரு சில காரியத்தை நான் சாரை சொன்னேன், அவங்களுடைய நல்ல திறமைன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க உடனே கடவுள்னு சொல்லி மேலே தூக்கி காமிச்சாங்க. திறமைன்னு சொல்லும் பொழுது இது அல்ல கடவுள் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த திறமை தான் நான் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். எனக்குள்ள திறமை தான் இருக்கும் நான் சொல்லும் பொழுது எனக்குள்ள ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை என்ன பண்ணுவான்? சாத்தான் மெதுவாக எடுத்து போடுவான். அது நமக்கு தெரியவே தெரியாது. உண்மைதான், நமக்கு திறமைகள் இருக்கிறது உண்மைதான், நமக்கு நல்ல தாளந்துகள் இருக்கிறது உண்மைதான். இந்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தும் பொழுது சாத்தான் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவான்? ட்விஸ்ட் பண்ணிடுவான். இப்போ இந்த தாளந்துகள் அதிகமாய் கொடுக்கப்படுகிற அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது விழுந்து போவது எதினால்? பெருமையினால். ஃபேம் வரும் பொழுது விழுந்து போகிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியாதபடிக்கு தன்னுடைய thinking that I am strong, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதனால தேவனுடைய கிருபை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் உருவாகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இருக்கிற அபிலிட்டி, நமக்கு இருக்கிற ஒரு சில திறமைகள் என்ன பண்ணும்? ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதனால தான் அங்கே சொல்றாரு, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம். நான் விழுந்து போவது அநேக இடங்களில் ஃபேமில் தான் விழுந்து போகிறோம். நீ நல்லா பாடிட்டேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரதர் சொல்லிச்சு அப்படி காலை எடுத்துக்கு போட்டு அப்படி நெஞ்சு நிமித்திட்டு போகும்போது தான் நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு சின்ன அப்ரிசியேஷன், எஸ் இட்ஸ் அப்ரிசியேஷன் வேணும். அந்த அப்ரிசியேஷனை ஆண்டவருக்கு நேராய், இது எல்லாம் ஆண்டவரால் நடந்தது. இந்த கொரிந்து ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது தேவர் given a freedom. அந்த கொரிந்து ஜனங்கள் அநேக பாவங்களுக்குள்ளாய் அவர்கள் இருந்தவர்கள். விபச்சார பாவம் கொரிந்து அந்த பட்டணத்திலே அதிகமாய் காணப்பட்டது. அதிக வியாபாரம் செய்யப்படுகிற ஒரு ஸ்தலமாய் காணப்பட்டது. ஆகவே வியாபாரத்தின் நிமித்தமாய் அநேகர் இந்த பட்டணத்திற்கு வந்து செல்வார்களாம். அது நிமித்தமாய் விபச்சாரம் அதிகமாய் நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது. நீங்கள் எங்கெல்லாம் பழைய சங்க காலத்தில் எடுத்தாலும் சரிதான், இந்திய நாட்களிலும் எங்கெல்லாம் வியாபாரம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் விபச்சாரமும் பெருகிறது நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவருடைய பக்கத்தில்
திருப்பி அங்கு ஒரு சபையை, கொரிந்து சபையாக அங்கு உருவாக்கப்பட்ட சபைக்கு இவர் சொல்லுகிற காரியம் ஏனென்று சொன்னால் அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு கூட இருக்கிற சூழ்நிலைகள் என்ன என்று தெரியும். அதனாலதான் தேவனை பரீட்சை பார்த்திருக்க வேண்டாம், நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக, நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை கொரிந்தியருக்கு அவர் எழுதுவதின் காரணம் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற சமயத்தில் இவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது, நல்ல ஒரு சுதந்திரம் இருந்தது. ஆனால் இந்த சுதந்திரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி அந்த பவுலினால் எழுதப்பட்டது. நமக்கு ஒருவேளை நம்முடைய எமோஷன்ஸை நம் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டா அந்த தாக்கம் ஏதாவது வகையில் நம்மை தாக்குகிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை அவர் சகோதரனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வாழ்த்துகிறோம், உண்மையிலே அடிமனத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் ஒரு பகுதியில் அவருக்கு மட்டும் இப்படி கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே, ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணுகிறான் சாத்தான், ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுகிறான், அந்த எமோஷன்ஸை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். இது பிராக்டிக்கலா எல்லாருக்கும் நடக்கிற நிகழ்வு தான். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இப்போ நான் ஒரு இடத்துல நல்லா உயர்ந்துட்டேன்னு சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நான் இன்னொருத்தர் உயரலன்னு சொல்லி அவர்களை நான் தாழ்வாக பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தன்னை நிற்கிறவன் ஸ்பிரிச்சுவல் ரீதியில பார்க்கும் பொழுது நான் விழாதபடிக்கு முதலாவது நான் விழாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்னை விழத்தள்ளுகிறவைகள் எவைகள், என்னை விழத்தள்ளுகிற காரியங்கள் எவைகள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ we should be careful in our life. We should be careful in our life. இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமா? ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருப்பதற்கு எவைகள் நமக்கு தேவை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எதற்காக தரித்து கொள்ள வேண்டும்? நல்ல தெரிந்த பகுதி தான். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எனக்கு தேவை. நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஒரு 10 வருஷமா, 20 வருஷமா, 2 வருஷமா ஆண்டவரில் நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல பிரசங்கம் பண்ணுகிறோம், நல்ல வொர்ஷிப் பண்ணுகிறோம், நல்ல தேவ வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஜெபக்கூட்டங்களை நடத்துகிறோம், நல்லதுதான். ஆனாலும் நம்ம விஜிலண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்போ நம்மை விழத்தள்ளுவான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ அதனாலதான் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு தேவை, ஆயுதங்கள் நமக்கு தேவை. ஏனென்று சொன்னால் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாருக்கு போராட்டம்? கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எல்லாம் வான மண்டலங்களில்
பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, உலகத்தில் மனிதனோடு போராடி விடலாம், உலகத்தில் நம்மோடு கூட பிறந்தவர்களோடு கூட போராடி விடலாம். ஆனால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு கூட போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த சர்வாயுத வர்க்கத்தை, அதான் 6:13 சொல்லுது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் விழுந்து போகாமல் இருப்பதற்கு, தவறி போகாமல் இருப்பதற்கு சர்வாயுத வர்க்கம் மிகவும் அவசியம். யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நம்ம தவறி இருக்கிறோம், என்னென்ன காரியங்களெல்லாம் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன காரியங்களில் எவைகளில் நாம் தவறி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நாட் டு ஃபால், ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாட் டு ஃபால், பேக் ஸ்லைடிங், இது இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எவைகளிலே நாம் தவறி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட தினந்தோறும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் அங்கு அவரோடு பேசுவதற்கு இறங்கி வந்தார். வேற என்ன பாக்கியம் வேணும்? அவர்கள் இருந்தது மகிழ்ச்சியான தோற்றத்திற்குள்ளாய். இன்னைக்கு மகிழ்ச்சியான உலகத்துக்குள்ளே நாம இருக்கிறோம் இல்லை, பிரச்சனைகளின் ஊடாய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவர்கள் இருந்த இடம் ஏதேன் மகிழ்ச்சியான தோட்டமாம், கத்தரின் தோட்டமாம். அது கத்தரின் தோட்டம், கத்தர் வந்து உலாவுகிற இடம், கத்தர் அனுதினமும் அவர்களோடு கூட பேசுகிற இடம். எங்க விழுந்து போனாங்க? அங்கதான் விழுந்து போனாங்க. கத்தரின் தோட்டத்தை விட்டு வந்து வெளியே வந்து விழல. கத்தரின் தோட்டத்திற்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கிற இடத்திற்குள்ளாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற இடத்திற்குள்ளாதான் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். ஒரே ஒரு மயக்கத்தின் வார்த்தை, நாட் டு ஃபால். பிசாசானவன் எப்போ வந்து நம்மளை பிடிப்பான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே தான் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். ஏன்னா கொரிந்து பட்டணம் விபச்சாரத்தில் நிறைந்த பட்டணம். ரொம்ப ஈஸியா லஸ்ட், ஈஸியா என்ன பண்ணிரும்? அடுத்தவங்களை காலி பண்ணிரும். அந்த சபைக்குள்ளாய் இது விபச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பது மிகவும் பவுலுக்கு மிகவும் ஒரு கவனமாயிருந்தது. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் சபையில் கூடுறாங்க, 6 நாட்கள் வியாபாரத்தின் நிமித்தமாய் எங்க இருக்கணும்? கொரிந்து பட்டணத்துக்குள்ளாய் காணப்பட வேண்டும், அநேகரை சந்திக்க வேண்டும். அந்த நாட்கள் 6 நாட்களுக்குள்ளாய் விழுந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த பட்டணத்திற்குள்ளாய் இன்றைக்கு நாம் இருக்கிற இடமும் பாவம் நிறைந்த பட்டணத்திற்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நியூ நார்மல் பேசுகிற காலங்களுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். நாங்கள் படிக்கிற காலங்களில் ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் அந்த பெண்ணோடு பக்கத்தில் நின்று பேச முடியாது. அங்கே என்ன பேச்சு உனக்கு? அது வரைக்கும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க கிளாஸில், அது வரைக்கும் ஒன்றா தோள் மேலே கை போட்டுட்டு தான் போயிருந்திருப்பாங்க சின்ன பிள்ளையில. ஒரு ஏஜ் வரும் பொழுது சொல்லுவாங்க இது தேவையில்லை. அது வரைக்கும் ஒன்றா படித்த கிளாஸில் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை அறியாத நம்முடைய முன்னோர்களும் இப்படித்தான் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி. அப்போ நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சோதனைக்குள்ள போயிடக்கூடாது. நாம் ஜெபிப்பது ஆண்டவரிடத்தில் கேட்பதற்காக ஜெபிக்கிறோம். மத்தேயு 26:41 சொல்லுது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகமா தான் இருக்கும். தேவ வசனத்தை கேட்கும் பொழுது ஆவி உற்சாகமா தான் இருக்கும். நம்ம கூட நிற்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ செய்கிற பாவத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்சம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகிறது. எனக்கு இந்த வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி. உண்மைதானே?
பாருங்க, உலகம் இந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிற இதே காலகட்டம் தான் கொரிந்து சபையிலும் காணப்பட்டது. ஆகவே தான் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி சபைக்கு உபதேசம் செய்தார். அப்போ வார்னிங் அகைன்ஸ்ட் ஃபாலிங், விழுந்து போவதற்கு எதிராக உபதேசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் விழுந்து போவோம். எது சரி நமக்கு தெரியாது. இப்போ சின்ன பிள்ளைங்களை விட்டு சின்ன ஏதாவது ஒரு முட்டாய் இருக்குது, ஒரு பச்சை மிளகா இருக்குன்னு சொன்னால் கீழே ஊந்து போகிற பிள்ளை ரெண்டும் எடுத்து சாப்பிடும். முட்டாயும் சாப்பிடும், பச்சை மிளகாயும் சாப்பிடும். அதுக்கு தெரியாது பச்சை மிளகாய் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது சாப்பிட்ட பிறகு திருப்பி சொல்லுமா? தோட ஒரு திருப்பி பச்சை மிளகாய் சாப்பிட்டு நல்ல உரப்பு வாங்கினா திருப்பி இது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இது பச்சை மிளகாய் இதை சாப்பிடாதமா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் சொல்லிக் கொடுக்குறோம்? பிள்ளைக்கு தெரியாதபடியினால. அப்போ அநேக காரியங்கள் உலகத்தில் பார்க்கும் பொழுது சிவப்பாய் காணப்படுகிற அந்த மிளகாயினுடைய அந்த கலர் அட்ராக்டிவாக தான் இருக்கும். வேற சின்ன பிள்ளைங்களை போட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க மத்தியில் ஒரு சிவப்பு மிளகாயை போட்டு பாருங்க, அந்த பிள்ளைங்க போய் எடுக்குதா இல்லையான்னு சொல்லி போட்டு பாருங்க. இட்ஸ் அட்ராக்டிவ், தி வேர்ல்ட் இஸ் அட்ராக்டிவ். பட் அது சரியா தவறா என்பதை வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கு சாத்தான் காண்பித்த பழம் அட்ராக்டிவாக இருந்தது. மற்ற பழங்களும் அட்ராக்டிவா இல்லையா? இருந்திருக்கும். ஆனால் அதன் மீது கவனம் செலுத்தும்படியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம், அந்த பழத்தின் மேல் கவனம் செலுத்தும்படியாய் அவளுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் கொடுக்கப்பட்ட உபதேசம் அவளை அந்த பழத்தை பார்த்த உடனே இது அட்ராக்டிவா இருக்கு என்பதை மனதிற்குள்ளாய் சிந்தைக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரே சிந்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சாத்தான் வந்து நம்முடைய சிந்தையை கெடுத்து போடுகிறான். நன்மை தீமை அறியத்தக்க பழம் இருக்குது, ஜீவ விருட்சம் லைஃப் ட்ரீ இருக்குது. லைஃப் ட்ரீ பழம் அட்ராக்டிவா இல்லையா? ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மேல் கொடுக்கப்பட்ட உபதேசமானது அட்ராக்டிவ். இன்னைக்கு உலகம் அநேக காரியங்களை அட்ராக்டிவ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். பாருங்க, ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சி எங்க தொடங்குது? கண்ணின் இச்சையினால விழுந்து போவது காரணம் இந்த கண்ணின் இச்சையினால. அந்த உபதேசம் நன்றாக இருந்ததாம். தேவர்களை போல மாறுவோமாம், கண்கள் திறக்கப்படுமாம், தேவர்களை போல மாறுவார்களாம். ஆனா ஆண்டவர் நம்மை அவரிலும் சற்று சிறியவனாகத்தான் படைத்திருக்கிறார். ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் அப்படிதான் இருக்குது. என்னுடைய தமிழ் மொழிப்பில் தேவர்களிலும் சிறியவன் சொல்லி ஒரிஜினல் அவரை காட்டில் சிறிது தாழ்ந்த நிலையில் தான் வச்சிருக்கிறாரு. தேவதூதர்களை காட்டில் உயர்வான நிலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பாருங்க, அவர்களைப் போல மாறுவோம் என்று சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை அவன் கொடுத்து அங்கு மாற்று. அநேக நேரங்களில் அநேக பொய்யான வாக்குறுதிகள் நம்மை விழுந்து போகச் செய்யும். அநேக பொய்யான வாக்குறுதிகள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 11 to 19 வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை மாத்திரம் சொல்லிவிடும்படியாக விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் 11 to 19 வரைக்கும் எடுத்து வாசிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்தார்கள். யோசுவா என்கிறதான வாலிபன் ஜனங்களை நடத்தின பின்பு, அவன் மரணம் அடைந்த பின்பு இவர்கள் பாகால்களை சேவித்தார்களாம். ஒரு சரியான தலைவன் இல்லாத இடத்திலே என்னாகி விடுகிறது? ஜனங்கள் வழுகி போகிற சூழ்நிலை உண்டாகிறது. அதாவது 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியைகளை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்போ நான் சொன்னல, ஸ்கூலில் படிக்கும் பொழுது
ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு சொன்னால் அவ கூட நின்று பேசக்கூடாது, தனியாக நின்று பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். இப்படிலாம் நடந்திருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு சந்ததி தான் அங்கேயும் எழும்புச்சு. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. என்ன சொன்ன? நியூ நார்மல். ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு நியூ நார்மல்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறல்ல என்று சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு சந்ததி எழும்பினபடினாலே அந்த சந்ததி பாகால்களை சேவிக்கும்படியாய் என்று சொன்னா கர்த்தரை அறியாதபடிக்கு கர்த்தரை குறித்துதான காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்படாமல் போயிற்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, எத்தனை ஜனங்கள், எத்தனை ஆலயங்கள் பூட்டப்பட்டு மேலை நாடுகளிலே காணப்படுகிறது. எத்தனை ஆலயங்கள் பார்களாகவும் பப்பாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது. எத்தனை ஆலயங்கள் ஹிந்து டெம்பிளாகவும் முஸ்லிம்கள் ஆலயங்களாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது. காரணம், மிஷனரிகளை அனுப்பின தேசமானது அதை தன்னுடைய சந்ததிக்கு சொல்ல மறந்து விட்டது. அதனால தான் கத்திக்கிட்டே இருக்கோம் இங்கேருந்து, எப்படியாவது மிஷனரி ஊழியங்களை தாங்குங்க, ஊழியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் விழுந்து போகும். நாமும் நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த தேசங்களைப் போல மாறி போய் விடுவோம், விழுந்து போய் விடுவோம். பிரியமானவர்களே, இந்த சந்ததி ஆண்டவரை அறியாத சந்ததியாய் எழுப்பினபடியினாலே, அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தபடியினாலே அங்கு அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்ததாம். மிகவும் நெருக்கப்பட்டார்களாம். 15 வசனம் சொல்லுது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒரு பேக் ஸ்லைடிங் அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவமாய் காணப்படுகிறது. அதனால தான் எபிரேயர் 3:12 சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது, விழுந்து போகக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? இங்க பொல்லாத இருதயம் என்று சொல்லி தமிழிலே கூறப்பட்டாலும் அன்பிலீவிங் ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே அன்பிலீவிங் ஹார்ட். இது பொல்லாத இருதயம் சொன்னால் நமக்கு வித்தியாசமா தெரியும். இது விசுவாசிக்காத ஒரு இருதயமாம். எபிரேயர் 3:12. பாருங்க, நாம விழுந்து போகும் பொழுது நம்முடைய விசுவாசத்திலே குறைவு உண்டாகிறது. அப்ப இப்படிப்பட்டதான இருதயம் நமக்குள்ளா இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கிறோம்? அப்ப இந்த அன்பிலீவிங் ஹார்ட் என்ன செய்யும்? அன்பிலீவிங் ஹார்ட் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்துதான பயம் நமக்குள்ளாய் வரும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அன்பிலீவிங் ஹார்ட், எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பயம் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண, பயமுள்ள ஆவியை தராமல் என்ன கொடுத்திருக்கிறாரு? அன்பும் வேற தெளிந்த புத்தியும், அப்படிப்பட்ட ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். நமக்கோ எதிர்காலத்தை குறித்த பயம் வரும் பொழுது நாம் நம்முடைய ஹார்ட் அன்பிலீவிங் ஹார்ட்டாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக மேரேஜ் அண்ட் லைஃப் பார்ட்னர், இதை குறித்துதான ஒரு எதிர்காலத்தில் திட்டத்தில் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது, அதை குறித்து ஒரு பயம் இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? அன்பிலீவிங் ஹார்ட். அடுத்து நம்முடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ், இந்த சிச்சுவேஷன் நமக்கு விரோதமாய் காணப்படும் பொழுது எப்படி பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அப்போ நம்முடைய அன்பிலீவிங் ஹார்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவையில்லாத பயங்கள். எனக்கு இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, ஐயோ நமக்கு ஒருவேளை ஏதாவது இடத்துல காலில் வலிச்சிருச்சுன்னா, காலில் எலும்பு உடைஞ்சிருச்சோ, தேவையில்லாத அநேக குழப்பங்களை கொண்டு வருகிறது பிசாசானவன். அப்போ இந்த அன்பிலீவிங் ஹார்ட், ஏன் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை குறித்து விசுவாசம் இல்லாமல் போனார்கள். ஆண்டவர் மோசே மூலம் சொல்லிட்டாரு,
உன் ஆளோட்டிகளின் நிமித்தமாய் படுகிற துன்பத்தை பார்த்து உனக்கு இறங்கி உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி அழைத்து வைந்த 2 வருடங்களுக்குள்ளாக அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகினார்கள். 2 வருஷத்துக்குள்ள 40 வருடம் என்ன பண்ண வேண்டியது, சுற்றி அலைய வேண்டி இருந்தது. அப்போ நாங்கள் போவோமோ, சாப்பாடு கிடைக்குமோ, காடை கிடைக்குமோ, மன்னாவை எத்தனை நாள் தான் சாப்பிட்றது, தண்ணி கிடைக்குமோ, பார்வோன் வந்துருவானோ, கானான் தேசம் எப்படி இருக்குமோ, அங்கே ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் ஆளுகிறார்களே, நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போலல்லவா இருக்கிறோம். நான் அவர்கள் பார்வைக்கும், எங்கள் பார்வைக்கு மாத்திரமல்ல அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம். அவிசுவாச வார்த்தைகள் பாருங்க, அவர்களை தேசத்திற்குள்ளாய் செல்ல முடியாமல் பண்ணிவிட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நிறைய அவிசுவாச வார்த்தைகள் நம்மை கானான் தேசத்திற்கு செல்வதற்கு அநேக தடைகளை அதைத்தாங்க எச்சரிக்கிறார் பவுலப்போஸ்தலர். எச்சரிக்கிறார், விழுந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள், விழுந்து விடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் பவுல் அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த மாவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மன்னா கிடைக்கிற வரைக்கும் அவங்க கையில் என்ன இருந்துச்சு, உலக ஆசீர்வாதம் இருந்துச்சு. மன்னா கிடைக்கிற வரைக்கும், மன்னா கிடைக்கிறது முன்னால் அவனவன் தன்னுடைய அயலானிடத்திலே எவ்வளோலாம் வாங்க முடியுமோ வாங்கி மூட்டை கட்டி பயணத்துக்கு கொண்டு வந்துட்டான். அந்த மன்னா அவன் கையில் இருந்த ஆசீர்வாதம் முடிந்த பின்பு தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு மன்னாவாக கொடுக்கப்பட்டது. நிறைய நேரங்களில் நம்ம கையில் உலகத்தின் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்க முடியாது. உலக ஆசீர்வாதத்தை குப்பை என்று நாம் எண்ணும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த ஜனங்கள் எங்கிட்ட எல்லாம் இருக்குது, நாங்கள் யாரு, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக்கும், நாங்கள் யாரு, வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளைகளாக்கும், நாங்கள் யாரு, எங்கள் தாத்தா யாரு, யோசேப்பு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாராக்கும், அந்த ஜாதியில் வந்த நாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி விழுந்து போனார்கள். விசுவாசத்தில் மறுதலித்தவர்களாய் போனார்கள். நிறைய நேரங்களில் விசுவாச மறுதலிப்பு இப்படி நடக்கிறதை பார்க்க முடியும். பாருங்க, அன்பிலீவிங் ஹார்ட், விசுவாச குறைவினாலே வனாந்தரத்திலே மடிந்து போகிற நிலைமைகள், ஆண்டவர் நடத்தின பாதைகளையும் மறந்து போனார்கள். அவங்க விசுவாசிப்பதற்கு என்ன குறைவாக இருந்துச்சு? 10 வாதைகள் நடந்ததே, அது போதாதா? 10 வாதைகள் அவர்களுக்கு முன்பதாக நடைபெற்றதே. எகிப்தின் தலைச்சங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டதே. இவங்களுடைய பிள்ளைகள் யாரும் விழுந்து போலையே. இதை விட மிகப்பெரிய அதிசயம் வேற என்ன வேணும்? கண்ணார கண்டார்கள், அதை உணர்ந்தார்கள். அங்கெல்லாம் இருளா இருக்கும்போது இவங்க கோசேன் நாடு மட்டும் என்னதான் இருந்துச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. இதை பார்த்தும் தங்களுடைய விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாய் மாறி போனார்கள். அப்போ இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். எதிர்காலத்தை குறித்து தான பயம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, ஆண்டோட சமூகத்தை வச்சுங்க, நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன். ஏன்னு சொன்னா, என் கையை பிடிச்சது நீங்கப்பா. நீங்க நடத்துகிற பாதையில் என்ன கொண்டு போங்க, நீங்க நடத்துகிற பாதையில் என்ன கொண்டு போங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அநேகர் இதை சாட்சியாக சொல்ல முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் அதை சாட்சியாக சொல்ல முடியும். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அவ்வளோதான். கர்த்தர் நமக்கு தேவைகளை அவர் சந்திக்க, நம்ம முயற்சி எடுத்து ஒரு சில காரியங்களை செய்வோம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கடைசியில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கம்மியாயிருச்சு, ஏதாவது பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, நம்மளும் மனுஷன் தானே,
ஏதாவது ஒரு அடகை வச்சு ஒரு பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பணத்தை எடுத்தாச்சு, வாங்கியாச்சு. வாங்கி முடித்த பிறகு ஆண்டவர் அந்த தேவையை எங்கள் அம்மா மூலமாக எங்கள் சித்தி மூலமாக சந்திக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன நஷ்டம்? வட்டி நஷ்டம். வட்டி தேவையில்லாமல் நான் கொடுக்குறேன். அப்போது நம்முடைய தேவையை சந்திக்கிற ஆண்டவர் யார் மூலமாக சந்திப்பார்? நாம முயற்சி எடுக்கும் பொழுது முயற்சியை ஆண்டவர் அனுமதிப்பார். அதில் ஒரு சின்ன நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், சின்ன ப்ரைஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ரெண்டாவது ஒரு காரியம், டெம்ப்டேஷன் இஸ் ஆல்வேஸ் டு டர்ன் பேக். சலனம், ஆங்கிலத்தில் டெம்ப்டேஷன் சலனம் தானே. சலனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா? நம்மை கீழே விழத்தள்ளிவிடும். சலனத்தை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 3:13, ஒருவனாகிலும் வஞ்சனையினாலே, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனை, இந்த சலனம் என்ன பண்ணுமா? நம்மை விழத்தள்ளும். ரெண்டாவது, கடினப்பட்டு போகிற இருதயத்தை கொடுக்கும். சபலம். அப்போ கடினப்பட்டு போகிற இருதயத்தை நமக்கு கொடுக்கும் டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷன் என்ன பண்ணும்? முதலாவது நம்மை கீழே தள்ளும், ரெண்டாவது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும். இஸ்ரவேலர்கள் தங்கள் எகிப்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தபடியினாலே கானான் தேசத்திற்கு போகிற பாதையிலும் எகிப்தை குறித்தே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே வந்தார்கள். கரெக்டு தானே? எகிப்தை விட்டு வந்தாச்சு, அடிமைத்தனத்தை விட்டு வந்தாச்சு. ஆனால் அங்கே இருக்கிற வெள்ளரிக்காயும் குமட்டிக்காயும், அங்கே இருக்கிற காயும் பழமும், அங்கே இருக்கிற இறைச்சியும் டெம்ப்டேஷன் உருவாக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் சில ரெஸ்டாரண்ட்டை கிடக்கும்போது ரொம்ப ஒரு மனம் வரும், அப்படி ஒரு நல்ல ஒரு மனமாக வரும், நாக்கில் அப்படி எச்சு ஊறும். வந்திருக்கா இல்லையா? வரும். அதான் டெம்ப்டேஷன். போய் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. சரி, இருக்கவே இருக்குது, கிரெடிட் கார்டை தேய்ச்சிரு, கடன் ஆயிடுது. ஒரு டெம்ப்டேஷன் எங்கே போய் விட்டுருது? கடனில் கொண்டு போய் விட்டுருது. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது ஒரு டெம்ப்டேஷன் நம்மளை கடனாளியாய் மாற்றி விடுகிறது. ஒரு சின்ன ஒரு டெம்ப்டேஷன், நல்ல ஒரு மனம். அப்போ இந்த விதமான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை கீழே தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. சர்ப்பமானது மேன்மையை பெறுவாய் என்று சொல்லி ஏவாளை வஞ்சித்தது. ஒரு டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. சாத்தா எப்போவுமே ஒரு டெம்ப்டேஷனை கிரியேட் பண்ணுவான். தாவீதுக்கு ஒரு கண்ணின் இச்சை, ஒரு சகோதரி குளித்து கொண்டிருந்த காரியம் அவனுக்கு ஒரு டெம்ப்டேஷனை உருவாக்குச்சு. அதனால் பாவத்திலே அவனை விழத்தள்ளினது. யூதாசுக்கு பணம் என்கிறதான ஒரு டெம்ப்டேஷன் தேவகுமாரனை காட்டி கொடுக்கிற அனுபவத்திற்கு எதிராய் நடத்தினது. பணம் வேணும்னு சொன்னால் என்ன காரியமும் செய்யலாம், என்னமும் செய்யலாம்ங்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. பணத்திற்காக எவைகளையும் செய்கிற சூழ்நிலை. லோத்துவின் மனைவி தான் சம்பாதித்த பொருட்களில் ஐயோ போகிறதே என்று சொல்லி திரும்பி பார்த்தது நிமித்தமாய் உப்பு தூணாய் மாறி போனதை பார்க்கிறோம். பாருங்க, டெம்ப்டேஷன் எங்கெல்லாம் போகுது பாருங்க. பாவம் செய்ய வச்சு, கீழ்ப்படியாமை பாவத்திலிருந்து எங்கே போச்சு? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போக வச்சது. கண்ணின் நிச்ச தாவீதுவை ஒரு பாவ மனிதனாக காண்பித்தது. யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்த ஒரு துரோகியாய் காண்பித்தது. லோத்தின் மனைவி உப்பு தூணாய் காணப்பட்டது. இது ஒரு டெம்ப்டேஷனில் நான் விழுந்து போவோம் என்று சொன்னால் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. டெம்ப்டேஷனை
நம்ம டெம்டேஷனை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் இவைகள் நமக்கும் சம்பவிக்கும். இப்போ இந்த டெம்டேஷன் நாளடைவிலே ஹார்டனிங் யுவர் ஹார்ட், கடின இருதயத்தை உருவாக்கும். நன்றாக நமக்கு தெரியும், தாவீது அந்த பாவம் செய்த பின்பு அவனுக்குள்ளாய் ஒரு கடின இருதயம் உருவானது. என்னது? பத்சேபளுடைய கணவனை கொலை செய்து விட வேண்டும். ஒரு கடின இருதயம். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான், எப்போது பாடின மகன் தான். அவன் பாடும் பொழுது பொல்லாத ஆவியெல்லாம் ஓடிச்சு, ஜனங்கள் எல்லாரும் அவனை ஆர்ப்பரித்தார்கள். ஆனா ஒரே ஒரு பாவம், நல்ல ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமான ராஜா, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்திருப்பான்னு சொன்னா அதுக்கு பின்னால் நடந்த காரியங்களுக்கு தெரியுமா? அவனுடைய தாவீதினுடைய மகன் ஏமாற்றி அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கின சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு என்ன பண்ணுறது? எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பணியாரத்தை செய்து கொண்டு உன்னுடைய மகளை அனுப்பிச்சு விடு. அங்கே அது ஹீப்ரூவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹார்ட் ஷேப்ட் கேக். ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட ஹார்ட் ஷேப் கேட்க முடியுமா? அப்படி அந்த சகோதரியை அவன் நாசமாக்கினான். அதுக்கு காரணம் பிள்ளைங்க பார்த்தாங்க. பிள்ளைங்க யாரை பார்த்தாங்க? தகப்பனை பார்த்தாங்க. பாருங்க, கடின இருதயம், இச்சியாதிருப்பாக என்பது ஆண்டவரின் கட்டளையாக இருந்தாலும் அவன் சாத்தான் அவனுடைய மனதை கடினப்படுத்தினபடினால் இச்சை மாத்திரமல்ல, ஒரு கொலையும் செய்து தாவீது ஒரு கொலைகாரன் என்ற சூழ்நிலைக்கு வந்து விட்டான். பாருங்க, கடின இருதயம் எப்படிலாம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் உங்களுடைய எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எத்தனை பேர் கல்லூரிக்கு லீவ் போட்டு ஊரில் போய் 10 நாள் இருக்கிறது வழக்கம்? அவசியம் இல்லாமல் லீவ் போடுறது. அம்மாவுக்கு பிறந்த நாள், அப்பாவுக்கு பிறந்த நாள், அண்ணனுக்கு பிறந்த நாள், தம்பிக்கு பிறந்த நாள், தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு சொல்லி லீவ் போட்டு பண்ணியிருக்கோமா இல்லையா? பண்ணியிருக்கோம். சரி, அட்டண்டன்ஸ் கல்லூரியிலேருந்து கூப்பிட்றாங்க, அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? மனம் கடினமாகும். ஒரு டாக்டர்கிட்ட போகும், ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து அட்டண்டன்ஸை சரி பண்ணிடலாம். கரெக்டா இல்லையா? அந்த டாக்டர்கிட்ட போய் பொய் சொல்லி ஒரு லெட்டர் வாங்குறதுக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா இல்லையா? எஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம படிக்க வந்திருக்கிறோம். நாம் படித்து என்ன பண்ணணும்? மார்க் வாங்கி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு போவது தான் நம்மளுடைய கோல், அதுதான் நம்மளுடைய எண்ணம். இதுக்கிடையில் சில காரியங்கள் நம்மளை டீவியேட் பண்ணி, புதன்கிழமை கல்லூரி வச்சுருக்குறாங்க, நீ 2 நாள் இருந்துட்டு போ, உன் அம்மா சொன்ன உடனே 2 நாள் அங்கே டோரா போட்டுட்டு கடைசியாக செமஸ்டர் முடியும் பொழுது என்னது இருக்காது, அட்டண்டன்ஸு ஷார்ட்டேஜ் வரும். அப்போ எந்த லீவை நம்ம என்ன பண்ணலாம்? இருதயத்தை கடினப்படுத்த வேண்டியிருக்குது. இருதயத்தை கடினப்படுத்த வேண்டியிருக்குது. ஒரு சில காரியங்கள், சின்ன காரியங்கள். அப்போ நாம் எப்படி காணப்படுகிறோம்? சின்ன காரியங்கள் கூட ஆண்டவர் விழுந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ யூதாஸ் 12 ஆசை நிமித்தமாய் தன்னுடைய இருதயத்தை கடினம், அங்கே ஒரு இச்சையும் இருந்துச்சு, இருதய கடினம் எப்படி கடினம் தெரியுமா? அது ஆண்டவரை காட்டி கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தப்பிச்சிருவார். நிறைய நேரங்களில் நாமளும் அப்படிப்பட்டதான காரியங்கள் அப்பா செய்கிறோம். ஆண்டவருக்கு பெரிய வல்லமை இருக்குது, அதனால நான் காட்டி கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஒரு ஊரில் திருவிழா கொண்டாடும்படியாக பாலெல்லாம் கொண்டு வர சொன்னாங்களாம். பெரிய ஜக்கு வச்சுருந்தாங்களாம். அந்த ஜக்கில் எல்லாரும் போய் பால் ஊற்ற சொன்னாங்களாம். எல்லாரும் பால் ஊற்ற போனாங்களாம். பால் ஊற்றி கடைசியில் பார்த்தா பாலே இல்லை, அதில் எல்லாம் தண்ணியாக இருந்துச்சான். ஏன்னா அடுத்தவங்க பால் ஊற்றுவாங்கன்னு சொல்லி இவங்க போய் என்ன பண்ணாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாரும் தண்ணி தான் கடைசியில் ஊற்றிருக்காங்க, யாரும் பாலே ஊற்றலை. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் அநேக நேரங்களில் இது பரவாயில்ல, நான் சரி இது பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவார், எஸ், நான் விழுந்து போய்விடக்கூடாது என்பது பவுல் அப்போஸ்தலரின் போதனையாய் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முடிக்கும்படியாக விரும்புகிறேன். விழுந்து போக செய்யக்கூடிய சாத்தான் பலவிதமான தந்திரம், விசுவாச ஓட்டத்தில் அநேக தடைகள், உலகத்தின் மேன்மைகளை காண்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவின் அன்பினின்று பிரிக்கும்படியாய் அநேக பிரச்சனைகள், அநேக வாலிபர்களுக்குள்ள இந்த ஆடம்பர பொருட்களை காண்பிச்சு இந்த ஆடம்பரமாய் வாழணும் என்கிறதான ஒரு சில காரியங்களை விதைத்து விடுகிறான். ஆடம்பரத்திற்காக அநேக தவறான காரியங்களுக்கு செல்லுகிற சூழ்நிலைகள் வந்து விட்டது. போதைப் பொருட்களின் அடிமை, அடுத்து இச்சைகள், இப்படி மாறி 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 போய் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிற சூழ்நிலை. அப்போ ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துவீங்கன்னு சொன்னீங்களா, ஆண்டவரே என்னை நடத்துவீங்களா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். சீமோன் பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்டாரு. 3 நாளைக்குள்ள 3 முறை சேவல் கூவதற்கு முன்பதாக நீ மறுதலிப்பேன்னு சொன்னாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் யாரு, உங்க கூட உங்க பைய தூக்கிட்டே வந்திருக்கேன், உண்மை ஏதாவது வேலை செய்ய வச்சிருக்கேன் உன்னைய, நீ பேசாமல் உட்கார, உனக்கு சாப்பாடு போட்டு காலை கழுவி எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டேற, அப்படித்தான் சொல்லித்தரப்ப, அப்படி தானே? இன்னும் கொஞ்சம் அவர் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஒரு திரைக்கதை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த சூப்பர் புக்குன்னு சொல்லி சிறு பிள்ளைகளுக்காக அந்த கார்ட்டூன் பைபிளுடைய கதைகளை சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்றவாறு அழகாக சொல்லி கொண்டு போவாங்க. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு சொல்லியிருப்பாரு, இவ்வளோ நாள் இருந்து நம்பலை பாருங்க, இவ்வளோ 3 வருஷம் கூட வந்திருக்கேன், நீ என்னைய நம்பலை, ஏன் தான் உன் கூட வந்தனும் அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஆனால் மனம் கசந்து அழுதான். அதுதான் சேவல் கூவின உடனே மனம் கசந்து அழுகிற, பாவம் செய்திருப்போம், தவறு செய்திருப்போம், விழுந்து போயிருப்போம். உலகத்தில் நமக்கு அநேக பிரச்சனைகள், நாம் அநேக இடங்களை தவறி நம்ம விழுந்து போயிருந்திருப்போம். ஆனாலும் பேதுருவின் அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மனம் கசந்து அழுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒரே ஒரு திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்த உடனே ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை பேதுரு அறிந்து கொண்டான். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரியா, டோன்ட் வரி. ஆனா கர்த்தர் என்று உங்களோடு கூட பேசும்படியாய், கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியா அந்த திரும்பி பார்த்த பொழுது மனம் கசந்து அழுது நிமித்தமாய் கடைசியில ஆண்டவரோடு கூட பேசும்போது சொல்றான் பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 நான் உம்மை நேசிக்கிறேன் என்று அறிவீர், உம்மை நேசிக்கிறேன் என்று அறிவேன். கடைசியா சொல்றான், ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா, நான் உம்மிடத்தில் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா, சொல்லுமா, கண்களை மூடி எழுந்து நிற்போமா, நான் விழுந்து போகாதபடிக்கு நீ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் எனக்காக ஆண்டவரே, என் ஆத்துமனை சேமிப்பரே பேசும் ஆண்டவரோடு பேசும் பொழுது, அவர் பேசும் பொழுது நம்முடைய காது அவருக்கு நேரா திருப்போமா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அநேக நேரங்களில் விழுந்து போகிறேன், எழுந்து நிற்க
எனக்கு உதவி செய்யுங்க. பேதுருவை போல மனம் கசிந்து அழுக எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆத்தும நேசமேப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா யோடு சாமி நிற்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேரனா யோடு சாமி நிற்கிறேன். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுமா. ஆமே ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரேன் எனதெல்லாம். ஆண்டவரே மீட்பரே வல்லமை கொடுத்துருங்க. சத்தியாவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சத்தியத்தில் நடக்கும்படியாய் உதவி செய்வார். விழுந்து போகாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். சொல்லுவோமா? இந்த சரணத்தை மாத்திரம் சொல்லி பாடி முடிக்க போகிறோம். என் ஜீவிய நாட்கள் எல்லாம் சென்ற பாதையில் நான் செல்லுவேன். ஆசித்து தாரேன் எனக்குரியது எல்லாவற்றையும். இப்பவே இந்த உலகத்தில் செல்வதற்கு எனக்கு உதவி செய்ய வல்லமை தாங்க சொல்லி வல்லமை தந்திடும். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கேட்ட வசனத்தின்படியாய் நடைகள் வழி போகாதபடிக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. போற பாதைகள் எல்லாம் கல்லுகளும் முள்ளுகளும் அநேக தடைகளும் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. எல்லாம் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் நம்மவனோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். செய்ய கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.